வணக்கம். 2024ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் துலாம் ராசி நேயர்களுக்கு வணக்கம். கராத்தே முனிப்பசாமி திருக்கோயில் ஜோதிட நேயர்களுக்கு வணக்கம். கணபதி வணங்கி, என் குலதெய்வம் பெரியணிச்சம்ம தாயை வணங்கி, அப்படி கராத்தே முனிப்பசாமி வணங்கி, வீரசதி நாகம்மா தாயை வணங்கி, பிரபஞ்சத்தை வணங்கி, என் குருநாதர் என் மணிகண்டராஜாயை வணங்கி, வாங்க மாத பலன், மாதத்தின் வாழ்நாள் பலன், கோச்சார பலனுக்குள்ளே போகலாம். துலாம் ராசி நேயர்களே, ஓகேங்களா? இப்போ அஷ்டம குருவில் பயணிச்சுட்டு இருக்கிற துலாம் ராசி நேயர்கள் இல்லைங்களா? சரி, ரைட்டு பார்ப்போம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நம்ம எப்படி நாம் கோச்சார பலன் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னு கேட்டோம்னாக்கா, இப்போ நம்ம எப்படி ஒரு மனிதன் பிறக்கும்போது எப்படி அந்த நாள், அந்த மாதம், வருடத்தை டைம் வச்சு நம்ம எப்படி ராசி நவாம்சம் வச்சு நம்ம ஜாதகம் வச்சு நம்ம பலனை பார்க்குறோமோ, அதுபோல தான் இந்த செப்டம்பர் மாதத்தில் வரக்கூடிய துலாம் ராசினருக்கு இதுதாங்க பிரபஞ்சத்தோடைய கோச்சாரத்தில் வரக்கூடிய கிரகத்தோட வரைபடம். இதுதான் அவர்களுக்கு பொது ஜாதகம். இதில் எந்த சாரம் வாங்கி எந்த கிரகம் எந்த அமைப்பில் எந்த இதை பயணிக்கிறாங்கிறதான் இதை வச்சு தான் மைனஸ் அண்ட் ப்ளஸ் நம்ம சொல்ல போகிறோம். ஓகேங்களா? ரைட்டு, ஓகே. இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா, உங்களோட குணாதிசயம் எப்படி இருக்கும், உங்களோட துலாம் ராசியோட நேயர்கள் குணாதிசயம் எப்படி இருக்குன்னு நம்ம கேட்டோம்னாக்கா, நம்மளுக்கு அதாவது இவங்க எப்பயுமே நம்ம வியாபாரம் மோட்டிவில் எப்பயுமே இருப்பான்னு சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? அதாவது பார்த்திங்கன்னா, இவங்ககிட்ட என்ன ஒரு அமைப்பு அப்படின்னாக்கா, இவங்க எப்பயுமே ஒரு ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், எப்பயுமே பார்த்திங்கனாக்கா அந்த ஒரு எதிர்பார்ப்பு மேலே கொஞ்சம் பெரியும் காட்டுவாங்க. பெண்ணாக இருந்தால் ஆண் மேலே, ஆணாக இருந்தால் பெண் மேலே. ஓகேங்களா? அந்த ஈர்ப்பை காட்டுவாங்க. அதாவது பார்த்திங்கன்னா, எப்பயுமே வியாபாரம் மோட்டிவில் இருந்தாலும் பார்த்திங்கனாக்கா, தன்னை எப்பயுமே அழகுபடுத்திக்கூடிய ஒரு அமைப்பில் எப்பயுமே இருப்பாங்க. அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும். ஓகேங்களா? தன்னை எப்பயும் குறைச்சி எடை போட்டுக்க மாட்டாங்க. தன்னை எப்பயுமே வசதி பேசுவாங்க. மற்றவங்களை எடை போட்டு உண்டான குறைகளை நிறைகளை சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி அமைப்பு தான் அவங்களுடைய இது. ஓகேங்களா? சரி, ரைட். என்ன எவ்வளோ சொல்லிட்டு அடுத்த பாயிண்டில் பார்ப்போம். ரைட், ஓகேங்களா? அப்போ இந்த துலாம் ராசினியர்களுக்கு யாருங்க அதிபதி? சுக்கிரன் தான் அதிபதி, இல்லைங்களா? அப்போ அந்த சுக்கிரன் பார்த்திங்கனாக்கா, அப்போ 1 கூட 8 கூட சுக்கிரன். ஓகேங்களா? அப்போ 1 கூட துலா சுக்கிரன், 8 கூட ரிஷப சுக்கிரன். ஓகேங்களா? ரைட், ஓகே. அப்போ 1 கூட சுக்கிரன் பார்த்து தன் சார்ந்து 12 ராசிக்கு 12 கன்னியில் கேதுவோட அஸ்தம் 3ஆம் பாதத்தில் சந்திரனோட சாரத்தில் பயணிக்கிறார். ஓகேங்களா? ரைட், ஓகே. அப்போ 8 கூட தன் சார்ந்து 9 ராசிக்கு 12 பயணிக்கிறார். ஓகேங்களா? ரைட், ஓகே. அடுத்தது பார்த்திங்கன்னா 2 கூடையவன் 7 கூடையவன். இந்த ராசிக்கு பார்த்திங்கன்னா குடும்பாதிபதி அண்டு கடத்தரக்காரகன். ஓகேங்களா? செவ்வாய் பகவான். அப்போ பார்த்திங்கன்னா செவ்வாய் பார்த்திங்கனாக்கா 2 கூடைய விருச்சிக செவ்வாய் பார்த்திங்கன்னா தன் சாந்துக்கு 6ல், தன் சாந்துக்கு 8ல், ராசிக்கு 9ல், மிதுனத்தில், திருவாதிரை 1ஆம் பாதத்தில் பயணிக்கிறார். ஓகேங்களா? ரைட், ஓகே. அப்போ 7 கூட கடத்தரக்காரக செவ்வாய் மேஷ செவ்வாய் தன் சாணத்துக்கு 3ல், ராசிக்கு 9ல், திருவாதிரை 1ஆம் பாதத்தில் பயணிக்கிறார். ஓகேங்களா? ரைட், ஓகே. அடுத்து 3 கூடையவன் 6 கூடையவன் குரு பகவான். அப்போ 3 கூட தனுசு குரு, 6 கூடையவன் மீன குரு. அப்போ 3 கூடையவன் தன் சாணத்துக்கு 6ல், ராசிக்கு 8ல், மிருகசீரிஷ 1ஆம் பாதத்தில் 2 கோடி 7 கோடி சாரத்தில் செவ்வாயோட சாரத்தில் குரு பயணிக்கிறார் 8ஆம் இடத்துல. ஓகேங்களா? இதுதான் துலாம் ராசினர்களுக்கு அஷ்டம குரு. ஓகேங்களா? ரைட், ஓகே. இப்போ பார்த்திங்கன்னா, இப்போ 6 கோடி தன் சார்ந்துக்கு 3ல், ராசிக்கு 8ல், மிருகசீரிஷ சாரத்தில் அதே மாதிரி குரு பயணிக்கிறார். ஓகேங்களா? ரைட், ஓகே. அடுத்து 4 கோடி 5 கோடிவன் சனீஸ்வர பகவான். அப்போ 4 கோடி யாருங்க? மகர சனி. 5 கோடி கும்ப சனி. அப்போ 4 கோடி தன் சார்ந்துக்கு 2ல், ராசிக்கு 5ல், கும்பத்தில், சதயம் சாரத்தில் ஆட்சி பெற்று வக்கரமாகி பயணிக்கிறார். ஓகேங்களா? அப்போ கேது 12ஆம் இடம் சொல்லக்கூடிய கண்ணியில் பார்த்திங்கன்னா உத்திரம் 4ஆம் பாதத்தில் சூரியனோட சாரத்தில் ஆட்சி பெற்ற, அதாவது 11 கூடையவன் சாரத்தில் பார்த்திங்கன்னா பாதகாதிபதி அவர் தான், சுகாதிபதி அவரே தான். இது பாதகாதிபதி அவரே தான், லாபாதிபதி அவரே தான். ஓகேங்களா? அவரோட சாரத்தில் கேது பகவான் 12ஆம் இடத்துல பயணிக்கிறார் உத்திரம் 4ஆம் பாதத்தில். அதே மாதிரி ராகு பார்த்திங்கனாக்கா 6ஆம் இடத்துல மீனத்தில் பார்த்திங்கனாக்கா உத்திராட்டத்தில் 3ஆம் பாதத்தில் பயணிக்கிறார். ஓகேங்களா? அடுத்து இதை சொல்லாமல் விட்டோம். அப்போ 9 கூடையும் பார்த்திங்கன்னா 9 கூடையவன் 12 கூடையவன் புதன் பகவான். ஓகேங்களா? அதை நம்ம இன்னும் சொல்லவே இல்லை. அது பார்த்திங்கன்னா 9 கூடை மிதன புதன் பார்த்திங்கனாக்கா தன் ஸ்தானத்துக்கு 3ல், ராசிக்கு 11ல், லாபம் ஸ்தானம் அடுத்து பாதக ஸ்தானத்தில் பார்த்திங்கனாக்கா கேதுவோட சாரத்தில் மகம் சாதம் 2ஆம் சாதத்தில் சூரியனோட பயணிக்கிறார். ஓகேங்களா? ரைட், ஓகே. அப்போ பாதகாதிபதி ஆட்சி பெற்றார். அதாவது 1 கோடி 8 கோடி சுக்கிரன் சாரத்தில். ஓகேங்களா? சூரியன். ஓகேங்களா? ரைட், ஓகே. அப்போ 12 கோடி கன்னி புதன் தன் சார்ந்துக்கு 12ல், ராசிக்கு 11ல் கேஸை பயணிக்கிறோம். ஓகேங்களா? இதுதான் இந்த கிரகத்தோட சாரத்தோட அந்த பயணத்தோட அமைப்பு. ஓகேங்களா? சரி, நம்ம இதுக்கு என்னென்ன பலன் சொல்ல போகிறோம் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, அந்த காலகட்டங்களில் நாம் அதாவதுங்க இந்த அமைப்பில் பார்த்திங்கனாக்கா வெளியூரில் வேலைக்கு போகிறவங்களாம் அந்த காலகட்டங்களில் டப்புன்னு போயிடலாங்க. அப்போ வெளியூரில் இருக்கிறவங்க வெளியூரில் இருந்தாக்கா சிறப்புங்க. இந்த மாதங்களை பார்த்திங்கனாக்கா அது வியாபாரம் போட்டு வேலை விஷயமாகவோ இல்லை அது பொழப்பாகவோ இருக்கிறவங்க பார்த்திங்கனாக்கா இந்த மாதிரி போகும்போது பார்த்திங்கனாக்கா பெருசாக சேதாரம் வராது. ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் பார்த்திங்கனாக்கா நாம் ஒரு கடனை வாங்கி தொழில் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு
அதாவது ஒரு லோன் எடுத்து கடன் கட்டுறது, ஓகேங்களா. இப்போ கடங்கன்னு ஒரு பதிவு சொல்கிறது, ரோலிங் பண்ணுறது, இந்த மாதிரி பிரச்சனை இந்த காலகட்டம் வருமானு கேட்டோம்னாக்கா வரும். ஆனால் சமாளிக்கிற அளவுக்கு வரும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா எது ஒன்று வரக்கூடாது அப்படின்னா போய் டக்குன்னு போய் ஜாமீன் போடுறதோ, முன்னே போய் நிற்கிறதோ, ஓகேங்களா. சம்மந்தம் இல்லாத கடனை வாங்கிடக்கூடாது. அளவுக்கு மீறி இந்த அகலக்காலம் வச்சிடக்கூடாது. இந்த மாதங்களில் வச்சோம்னா கண்டிப்பாக நம்மளுக்கு அதை திருப்பி நம்ம சரி பண்ணங்காட்டி போதும் ஆகி போயிடும், ஓகேங்களா. அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து உஷாராக சூதானம் நிதானமாக நம்ம இருப்பது நல்லது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காலகட்டங்களில் ஏதோ ஒரு வகையில் வந்து பார்த்திங்கனாக்கா நம்மளுக்கு அதாவது ஒரு வீண் அவமான அவப்பேறுகளை வருமா அப்படின்னு கேட்டோம்னாக்கா வரக்கூடிய அமைப்புகள் வந்தாலும் பெருசாக வந்து வரதுக்கெல்லாம் கொஞ்சம் தள்ளி போகிறதுக்கு உண்டான பாயிண்ட்டை பொறுத்து குருவோட பார்வை இருக்குது. ஆனால் குரு அது 8ஆம் இடத்துலேருந்து 2 கோடி 7 கோடி சார்ந்து பார்க்குறாரு இல்லைங்களா. அப்போ வந்து பார்த்திங்கனாக்கா நம்மளுக்கு அதாவது ஒரு கூட்டு தொழில் மூலியமாக பிரச்சனை, கணவன் மனைவிக்குள்ள ஒரு பிரச்சனை, படுக்கறை பிரச்சனை, அயனசயன பிரச்சனை, பயணத்தில் பிரச்சனை, விரயத்தில் பிரச்சனை, சுபவிரயம், இந்த மாதிரி ஒரு கலந்தாய்வு சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரும். அது ஒன்றும் பெருசாக பாதிக்காது, ஓகேங்களா. ரைட், ஓகே. அடுத்தது பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு அந்த அதாவது வருமானம் சொல்லக்கூடிய அளவில் பார்த்திங்கனாக்கா இந்த காலகட்டங்களில் பார்த்திங்கனாக்கா வருமானம் ஏதோ ஒரு அளவுக்கு கொடுப்பான்னு கேட்டால் கொடுப்பாங்க, ஓகேங்களா. அது பார்த்திங்கனாக்கா அதாவது நம்ம பேச்சு மூலியமாக பார்த்திங்கன்னா நம்ம பேச்சு இந்த டைமில் பேசும்போது பார்த்திங்கனாக்கா சொன்ன டைமில் காப்பாற்ற முடியாது. சொல்கிற மாதிரி தொழில் ஒரு குவாலிட்டி நம்ம கொடுக்க முடியாதுங்க, ஓகேங்களா. அதனால் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் பொருளாதாரம் ஈட்டுறதுக்கு பார்த்திங்கனாக்கா உள்ளூர் வாசிங்களுக்கு பெருசாக இல்லை. என்னங்க பது இப்படியே சொல்கிறீங்க, இப்போ வெளியூரில் என்னங்க பண்ணுறது அப்படின்னா அப்போ என்ன பண்ணுறதுங்க, கிரக நிலை பொருந்தா. அதனால தான் பாருங்கள் உள்ளூரில் தொழில் பார்க்குறவங்க இந்த மாதம் ஒன்றும் இல்லைங்க, வீணாக கடனாகி போச்சு, தொழில் இல்லை, பற்றாக்குறையாகி போச்சு, கை கேட்டல பத்தலம்பாங்க. அதுக்கு அர்த்தது தான், ஓகேங்களா. அப்போ இது என்ன பண்ணணும், பொருளாதாரத்தை நாம் வந்து மாவட்டம் ஊர் விட்டு ஊர், ஏரியா விட்டு ஏரியா, இடம் விட்டு இடம் மாதிரி பொருளாதாரம் ஈட்டும் போது பார்த்தீங்கன்னா பொருளாதாரம் நல்லா இருக்கும், ஆத்ம திருப்தியோடு இருக்கும். இல்லைன்னா அந்த மாதிரி ஆளுங்க இங்கே வெளியூர்லேருந்து வந்த ஆளுங்கிட்ட இந்த மாதிரி தொடர்புலாம் பண்ணும்போது அந்த காலத்தும் சரியாக போயிடும், அது நல்லா வேலை செய்யும், ஓகேங்களா. ரைட்டு, ஓகே. அதே ஆரம்ப கல்வி படிக்கிறவங்க பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் தட்டு தடுமாட்டமாக தான் இருக்கும், ஓகேங்களா. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம ஒரு முயற்சி பண்ணி ஒரு காரியம் ஒரு செய்கிறோம் அப்படின்னாக்கா சிறு பயணமெல்லாம் தடங்களாகும். நம்ம முயற்சியெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் ஒரு தடைகள் தாமதங்கள் வரதான் செய்யும். அதே ஒரு மாணவன் சென்று ஒரு உதவி கேட்குற மாணவர்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் பெருசாக உதவிகள் கிடைக்காது. நம்ம முயற்சிகள் பெருசாக வெற்றி பெறதுக்கு உண்டான சாத்தியக்கூறு இந்த மாதங்கள் கம்மி. அப்போ இளைய சகோதரர்களோட உதவிகள் நமக்கு கிடைக்கிறது கொஞ்சம் இந்த காலகட்டத்தில் கம்மி, ஓகேங்களா. அப்போ வந்து பார்த்திங்கன்னா தகவல் தொடர்பு, ஒரு ஃபோனு, ஏதாவது நம்ம காலகட்டங்களில் நமக்கு வந்து பெருசாக சுணக்கணமாக இருக்காதுங்க, ஓகேங்களா. அதான் கொஞ்சம் பார்த்து சூதனமாக இருக்கிறது நல்லது. நம்ம உடம்புல பார்த்து இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் சுறுசுறுப்புலாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற சூழ்நிலை இருக்கும். அப்படி சுறுசுறுப்பு அதிகமாக இருந்தாலும் பார்த்திங்கன்னா எது முட்டி போது சின்ன காயம் மாதிரி கொஞ்சம் பார்த்து சூதனமாக இருக்கணும், ஓகேங்களா. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த காலகட்டம் பார்த்திங்கனாக்கா அதாவது நாம் நோய்க்கு கடன் வாங்குறது, இல்லை பழைய பிரச்சனை, அதாவது இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் அதெல்லாம் வருமானம் கேட்டாக்க வரக்கூடிய சூழ்நிலை வரும். அது கோர்ட்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, ஸ்டேஷன் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, இதெல்லாம் நம்மளுக்கு வருமானம் கேட்டாக்கா வரும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக பாதிக்கக்கூடிய திறன் இருக்குமான்னு கேட்டால் பெருசாக இருக்காதுங்க. அது ஏதோ ஒரு வழியில் பார்த்திங்கன்னா நம்ம சமாளித்து வெளியே வந்துடுவோம், ஓகேங்களா. அதே மாதிரி இந்த காலகட்டம் பார்த்திங்கனாக்கா நம்ம கோர்ட்டு வேலை செய்கிற நபர்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டம் பார்த்திங்கனாக்கா பெருசாக அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு மார்ஜின் இருக்குதுங்கிறதுக்காக ஒரு நார்மலாக மார்ஜின் அவங்களுக்கு இருக்குதுங்க அவங்களுக்குலாம், ஓகேங்களா. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆயில் காப்பீடு திட்டமாக இருக்கட்டும், அப்போ வந்து இந்த மாதிரி காலகட்டங்களில் நம்ம இப்போ ஒரு கோர்ட்டில் வந்து ஒரு டைவர்ஸ் நம்மளுக்கு நடக்குதா அப்படின்னு கேட்டோம்னா இந்த காலகட்டம் நடக்குதான்னு கேட்டாக்கா வீண் வரட்டு கவுரத்துக்காக பார்த்திங்கனாக்கா கொண்டு போய் ஒரு கலத்திரம் நம்ம மனைவியாக இருக்கட்டும் கொண்டு போய் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்றது, இல்லை ஒரு பஞ்சாயத்து கூட்டிடுறது, இல்லை நம்ம அசிங்கப்படுத்திடுறது, இந்த மாதிரி காரியங்கள் காலகட்டம் நடக்கும். இல்லை சண்டை போட்டு இந்த இதை மருந்து குடிக்கிற நாடகம் அடிக்கடி ஆஸ்பத்திரி படுக்கிறது, அதை நம்ம காலகட்டம் நடக்குமான்னு கேட்டாக்கா நடக்கக்கூடிய சூழ்நிலை வருங்க. துலாம் ராசினர்களை பார்த்து உஷாராக இருங்க, ஓகேங்களா. ரைட்டு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் இந்த கோர்ட்டில் ஒரு விஷயம் நடக்கலாம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் ஒரு சுமூகமாக ஒரு இதாக தான் அதுக்கு வேலை வாய்ப்பு ஊழியர்கள் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் ஒரு சுமூகமான இதில் தான் இருக்கும், ஓகேங்களா. அதே மாதிரி பார்த்திங்க காலகட்டம் பார்த்திங்கனாக்கா திருமணம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு எப்படி நம்மளுக்கு பார்த்தோம்னாக்கா அதை பார்த்து திருமணங்கள் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அமைப்பில் இந்த புதிய திருமணம் அப்படிங்கிற வாய்ப்புனே இருக்குதான்னு கேட்டோம்னாக்கா நல்லா முயற்சி பண்ணி சிறப்பான ஒரு எஃபர்ட் போட்டோம்னாக்கா நல்ல முறையில் இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அதே இந்த காலகட்டங்களில் சில தடை தாமத்தை ஏற்படுத்தி தான் நம்மளுக்கு வழிநடத்தி கொடுப்பாங்க. அது திருமணமாக இருந்தாலும் சரி, கூட்டு தொழிலாக இருந்தாலும் சரி, சமூகத்தில் முக்கியமான பிறப்பு மூலியமாக நம்ம பொழப்பு தேடி பிறப்பு நடத்தினாலும் சரி, இது அனைத்து தாமத்தான்
தான் கொடுக்கும். திருமணம்ங்கிறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் தாமத நிலையை கொடுக்கும். அப்படி மீறி திருமணம் நடந்தவங்க பார்த்திங்கன்னா காலகட்டத்தில் சின்ன சின்ன கொஞ்சம் சின்ன சின்ன சண்டைகள் வரும். அப்போ சரியாக போயிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா. அடுத்தது பார்த்திங்கனாக்கா நம்ம வீடு வண்டி வாகனம் இதெல்லாம் பார்த்து காலகட்டம் பார்த்திங்கனாக்கா பெருசாக நம்மளுக்கு நேரத்துக்கு உதவாத மாதிரி சூழ்நிலைகள் கொஞ்சம் நேரத்தை கொடுக்குங்க. இந்த காலகட்டங்களில் நேரத்துக்கு உதவாத கொடுக்கும். அதை நீங்கள் வருத்தப்பட்டுக்க வேண்டாம், அடுத்த காலகட்டம் சரியாக போயிடும். ஓகேங்களா. அதே மாதிரி பார்த்து இந்த காலகட்டங்களில் குழந்தைங்களோட உடல்நிலையும் கொஞ்சம் பார்த்து உஷாராக இருக்கணுங்க. அது பூர்வீகத்தில் நம்மளுக்கு வந்து இடங்கள் வீடு வாசல் இருக்குது. இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் நிதானமாக சிந்திச்சு செயல்படணும். ஓகேங்களா. அதே மாதிரி இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா குழந்தைங்க பார்த்திங்கன்னா காதல் திருமணம் பண்ணக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டம் வருமானு கேட்டாக்கா வரும். ஓகேங்களா. அது மட்டும் கொஞ்சம் பார்த்து உஷார நிதானம் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த ஜாதகத்தில் இந்த மாதங்களில் கல்யாணம் பண்ணுறது எல்லாமே ஜாதியோட ஜாதி இன கல்யாணம் இந்த துலாம் ராசி நேயர்களுக்கு நிறைய நடக்குங்க. ஓகேங்களா. அதே மாதிரி காதல் திருமணம் சிறப்பாக நடக்கும். அது நிலை இல்லாமல் தடுமாறி நடக்கிற மாதிரி நடக்கக்கூடிய சிறப்பு நடக்கும். அது அரசியல் சம்மந்தப்பட்டவங்க, ஜோதிடம், மாந்திரிகம் இந்த மாதிரி துறையில், கலைத்துறை, விளையாட்டு துறையில் இருக்கிறவங்களாம் பார்த்து காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது ஒரு நிலையான போக்கு இருக்கும். ஆனால் கொஞ்சம் அதாவது இப்போ நம்ம இந்த மாதிரி காரத்துக்கு எல்லாம் பார்த்திங்கனாக்கா ஒரு மலைப்பகுதி, உயரமான பகுதி, ஒரு ரயில் பகுதி, ஊர் டு ஊர் பகுதி இந்த மாதிரி பகுதியாக இருந்தால் நல்லாயிருக்கும். மற்ற பகுதியாக இருக்கும்போது பார்த்து கொஞ்சம் காரத்துக்கு கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும், அவ்வளோதான். ஓகேங்களா. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காலகட்டங்களில் கொஞ்சம் நம்ம எல்லாத்தையும் கொஞ்சம் வார்த்தை விடுறது கொஞ்சம் பார்த்து நிதானம் சூதானமாக நம்ம விடணும். எப்படிப்பட்ட எதிர்ப்புகள் எப்படிப்பட்ட பிரச்சனை வந்து அந்த காலகட்டங்களில் சமாளிச்சிடுவோம், வெற்றி பெற்றுவோம். ஓகேங்களா. அதே மாதிரி பேச்சு வந்து கொஞ்சம் பார்த்து விடணும். அதே மாதிரி ஐன சயனங்கள், படுக்கை அறை, தாம்பத்தியம் இதெல்லாம் இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் கிடக்கூடிய சூழ்நிலை வரும். அதே மூத்த சகோதரி இந்த காலகட்டங்களில் ஒரு ஆனஸ்ட்டு நம்மளோட வலு பெற்ற மாதிரி சூழ்நிலை இருப்பாங்க. அவங்களுக்கு 1 கோடி 8 கோடி சாரத்தில் அவர் ஆட்சி பெறாரு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் ஊர் டு ஊர் இடம் விட்டு இடம் மாறுறது, இது மூலிமா லாபம் பெறுறது, வருமானத்தை பெறுறது, ஒரு உல்லாசம் பெறுறது பார்த்து அவங்க அம்சம் சிறப்பாக குடுப்பனையோடு இருப்பாங்க. அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா இந்த மாதிரி காலகட்டம் 2ஆம் திருமணம் நிறைய நடக்கக்கூடிய வாய்ப்பு வருங்க. அது தந்தைக்கு 60 கல்யாணம் பண்ணக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டம் வருமானம் கேட்டால் வரும். ஓகேங்களா. அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா இந்த கோயில் சம்மந்தப்பட்ட, ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட, இந்த பூஜா ஸ்டோரு இந்த மாதிரி இந்த மாதிரி வகையான தொழில் அமைப்புகள் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் நல்லா லாபகரமாக சிறப்பாக அமைக்கக்கூடிய சிறப்பு இருக்குதுங்க. இது ஒரு பெரிய பாக்கியம். அப்போ வந்து புனித யாத்திரை, டூரிஸ்ட் இந்த மாதிரி வச்சு நடத்துறவங்களும் சரி, ஒரு ஆன்மீக ஒரு பொருள், பூஜா ஸ்டோரு, அதுக்கு உண்டான பொருள், வேட்டி எதுவாக இருந்தாலும் சரிங்க, அந்த அமைப்புகள் அனைத்தும் இந்த காலகட்டத்தில் நல்லாயிருக்கும். அப்போ சிவனுக்கு பெரும்பாலும் இந்த மாதிரி சம்மந்தப்பட்டது இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும், குறிப்பிட்ட மாதிரி. அப்போ ராகு விநாயகர் சம்மந்தப்பட்டது நல்லாயிருக்கும். ஓகேங்களா. அப்போ இந்த மாதிரி அமைப்புகள் நல்லாயிருக்கும். அதாவது ஹோட்டல் பிஸ்னஸ்ஸு இந்த மாதிரி அமைப்புகள் நல்லா இருக்குதான்னு கேட்டாக்கா அது ஒரு மத்திய தன்மையில் இருக்கும். ஓகேங்களா. இதெல்லாம் அதே மாதிரி பார்த்து பிசியோதெரப்பி, இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இந்த கால்நடை மருத்துவம், இந்த பிசியோதெரப்பி இதெல்லாம் பார்த்து இந்த மாதிரி அமைப்பெல்லாம் பார்த்திங்கனாக்கா ஓரளவுக்கு ஒரு மத்திய நிலையில் கொடுக்குங்க. ஓகேங்களா. பெரிய நிலையில் இல்லைனா ஒரு மத்திய நிலையில் கொடுக்கும். ஓகேங்களா. ரைட்டு. இதுதான் நம்மளோட பலன். ஓகேங்களா. இது உங்களுக்கு பிடிச்சி அப்போ அஷ்டம குருங்க பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை பிரச்சனை எப்பயுமே கொடுக்கும், பொருளாதாரத்தை பிரச்சனை எப்பயுமே கொடுப்பாரு. எந்த ஒரு பிரச்சனையும் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் அசால்ட்டாக இருக்கக்கூடாதுங்க. ஓகேங்களா. அப்போ வந்து 6 கோடி வந்து உங்களுக்கு வந்து அஷ்டமத்தில் அமர்ந்திருக்காரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2 கோடி 7 கோடி சாரம் வாங்கியிருக்காரு. அப்போ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா பொருளாதார பிரச்சனையும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா குடும்பத்துக்குள்ள ஒரு பிரச்சனை, கூட்டு தொழிலில் பிரச்சனை, சமூகத்தில் முக்கியமான ஆளுன்ற பிரச்சனையும் இப்படிலாம் வந்து அஷ்டம குரு பார்த்தீங்கன்னா இப்படிலாம் பண்ணி கொடுப்பாருங்க. அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து உஷாராக இருக்கணும். கொடுத்துருவாங்கிறது பேச்செல்லாம் கொஞ்சம் கரெக்டாக இருக்கணும். அது கொஞ்சம் உஷாராக இருந்தீங்கன்னா கொஞ்சம் ஒன்றும் பிரச்சனை வராதுங்க. ஓகேங்களா. ரைட்டு. ஓகே. இதுக்கு என்னங்கிற பரிகாரம்னு கேட்டிங்கன்னாக்கா பரிகாரம் நம்ம தனியாக சொல்கிறோம். ஓகேங்களா. ரைட்டு. ஓகே. ரைட்டு. இது தான் உங்களுடைய துளாராசி நேயர்கள் உண்டான செப்டம்பர் மாதம் உண்டான பலன். ஓகேங்களா. இது பிடிச்சிருந்ததுனாக்கா கராத்தே முனிப்பசன் திருக்கோள் சேனலுக்கு பார்த்தீங்கன்னாக்கா சப்ஸ்கிரைப் பெல் பட்டன் எடுத்து பலப்படுத்தி வலுப்படுத்தி கொடுங்க. ஓகேங்களா. ரைட். ஓகே. நம்ம வச்சுருக்க பார்த்தீங்கன்னா ஆலயம் வச்சுருக்கோம். ஓகேங்களா. நாமக்கல்ங்கிற மாவட்டம் தான் நம்மளோட பகுதி. ஓகேங்களா. அதில் வந்து குமராபாளையம் மெயின் ரோட்டில் கட்டில் தான் நம்ம வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவை அறக்கட்டளை கலினூருங்கிற இடத்துல தான் இருக்குது. ஓகேங்களா. இந்த பலப்பட்ட ஊர் மக்கள் பல ஊர்லேருந்து வராங்க. ஓகேங்களா. எத்தனையோ பிரச்சனைக்கு பல விதமான பிரச்சனை, ஒவ்வொரு பிரச்சனையும் பார்த்திங்கன்னா கேட்குறப்ப பயமாக இருக்கும். அப்படிப்பட்ட பிரச்சனை நம்ம வரும். ஓகேங்களா. அது எதனால் வருது, என்ன பிரச்சனை, என்ன கிரகம், என்ன சாரம், என்ன தசாபத்தினால் வருது, எந்த கிரக அமைப்புனால வருதுங்க பார்த்து நம்ம எத்தனை பேர் நல்லது பண்ணி கொடுத்துருக்குறோம், சுகம் பண்ணி கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா நம்ம அருள்வாக்கு சித்திரை பார்த்திங்கனாக்கா சிறப்பான பலன் சிறப்பாக சொல்லுவாருங்க. அதாவது சோழி பிரசனம். ஓகேங்களா. அதில் பார்த்திங்கனாக்கா சோழி பிரசனத்தையும் சரி, கையை பிடிச்சி பார்த்தாலும் சரி, கண்ணை மூடி உங்களை நினச்சி பார்த்தாலும் சரிங்க, உங்களுக்கு எது நடக்குது, என்ன நடக்க போகுது இருக்குது முன் ஜென்மத்து முறையும் சொல்லுவாருங்க. அந்த மாதிரி ஒரு சக்தி பெற்ற ஒரு அருள் பெற்றவருங்க அவர். ஓகேங்களா. எந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்வு காணக்கூடிய ஒரு இடம் தான் நம்ம இடங்க.
ஓகே நம்ம ஆலயம் ஓகேங்களா. அது எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா சிறப்பு நியாய நேர்மை நேர்த்தி கரெக்டாக இருக்கும். வர அனைவருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா 12 டு மதியம் 12 டு மாலை 3 நாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அன்னதானங்கள் வழங்குறது, தேநீர் வழங்குதுங்க. வர அனைத்து சிறப்பாக பயணிச்சுட்டு போயிட்டு இருக்கிறாங்க. அதில் சக்தி வாய்ந்த சாமி நம்ம ஆலயத்தில் உள்ள சாமி தெய்வங்களாம் நீங்கள் வணங்கிக்கிங்க. கராத்த முடிவு பெரிய சாமி யாரும் எந்த சாமியும் வணங்கிக்கிங்க, உங்களுக்கு சிறப்பான பலனை கொடுப்பாங்க. அது இப்போ வேண்டுதல் ஒன்று நிறைவேற்றுங்க ஓகேங்களா. ரைட் நேரம் இந்த எப்படிப்பட்ட ஜாதகமாக இருந்தாலும் பிரபஞ்சம் வழிவிட்டதை நாங்கள் நான் தொட என்கிட்ட நீங்கள் அணுக முடியும், நானும் அதை தொட முடியும் ஓகேங்களா. ரைட் இதுதான் பிரபஞ்சத்தோட விதி ஓகேங்களா. நீங்களும் நானும் நினைக்கிறதுனால ஒன்றும் நடக்க போகிறதில்ல ஓகேங்களா. ரைட் நேர்களே, இதுதான் எங்களோட அமைப்பு. உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் ஜோதிடர் எஸ். ஜெயவேல், எம். அஸ்டோ. நன்றி, வணக்கம்.